நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று 2வது நாள். இந்த 2வது நாளிலே நாம் நம்முடைய குழந்தைகள், இறைவன் கொடுத்த பரிசு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் மீது இயேசுவினுடைய இரத்தமானது தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய விவிலியத்தை திறந்து வையுங்கள். திருப்பாடல் 144 அதிகாரம் 12வது இறை வார்த்தையை எடுத்து அந்த இறை வார்த்தைக்குள் இந்த விண்ணப்பங்கள், இந்த 3 விண்ணப்பங்களையும் இந்த பகுதியிலே இந்த நாள் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 144:12 இவ்வாறு சொல்லுகிறது: எம் புதல்வியர் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக. எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக. அதாவது நம்முடைய புதல்வர்கள், நம்முடைய மகன்கள் இளமையில் செழித்து வளரக்கூடிய செடி போலவும், நம்முடைய மகள்கள் அரண்மனைக்கு அழகூட்டக்கூடிய சிற்பங்களைப் போலவும் இருப்பார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படியெனில் இறைவன் கொடுத்த அந்த திருமணத்தின் பரிசு, ஒருவருக்கு இளமையில் கிடைக்கக்கூடிய அந்த பரிசு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற செல்வம். திருமணத்தின் வாயிலாக ஆண்டவர் சொல்லுகிறார், பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். அந்த ஆசிரை தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆசிரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படியெனில் எனக்கு இறைவன் கொடுத்த அந்த குழந்தை, இறைவன் கொடுத்த குழந்தை எனக்கு கிடைத்த செல்வம், இது இறைவன் எனக்கு கொடுத்த ஆசீர். அப்படியெனில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வளமையாக வளர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இறை ஞானத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும். ஞானத்தோடு வளர்ந்து நல்ல எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை யாரும் ஜி என்று சொல்லாத அளவுக்கு என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே இன்று நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய குழந்தைகள் மீது கிட்டத்தட்ட 128 பேர் தங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறீர்கள். அந்த விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திரு இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களும் இந்த பகுதியிலே உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு குழந்தைகளுக்காக இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே, குறைக்கால குழந்தையாகவோ, எங்களுடைய குழந்தைகள் நோயுள்ள குழந்தைகளாகவோ எங்களுக்கு தராமல் ஆரோக்கியம் நிறைந்த குழந்தைகளாக எங்களுக்கு கொடுத்தீரே. எங்களுடைய குழந்தைகளின் வாயிலாக எங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியின் குரல் ஒலிக்கச் செய்தீரே. அதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் எங்களுடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அருளாசி நிறைவாய் தங்குவதாக. எங்களுடைய பிள்ளைகளின் மீது இரத்தத்தின் துளிகள் ஊற்றப்படுவதாக. எங்களுடைய பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து வளர்வார்களாக. ஈசாக்கை போல, ஆபிரகாமை போல, யாக்கோபை போல எங்களுடைய குழந்தைகள் ஆண்டவரே வளர்ந்து வருகின்ற பொழுது சிறந்த குழந்தைகளாக, பண்புள்ள குழந்தைகளாக வாழ்வார்களாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் முறியடிக்கப்படுவதாக. எங்களுடைய பிள்ளைகள் மீது இறை ஆசீர் பொழியப்படுவதாக. அந்த வல்லமையை இந்த நாள் எங்களுடைய பிள்ளைகள் மீது பொழியவும், எங்களுடைய பிள்ளைகள் மீது அந்த இரத்தத்தை ஊற்ற வேண்டும் என்று அப்படியே முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீரை பெறுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திரு இரத்தத்தினுடைய இரண்டாவது நாளாக இன்று நம்முடைய குடும்பங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். குழந்தைகள் இறைவன் கொடுத்த ஒரு வரம். இறைவன் அந்த திருமணத்தினுடைய நிறைவாக ஆசிரியராக குழந்தைகளை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய குழந்தைகள் இறை ஞானத்திலும் இறை ஒழுக்கத்திலும் வளர்ந்து வர வேண்டும். பாவமான இந்த உலகத்தில் பாவ நிலைகளை தேடி நம்முடைய பிள்ளைகள் செல்லாமல் இருக்க வேண்டும். நல்ல உடல்நலத்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் இந்த கல்வாரி பலியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளின் மீது இயேசுவினுடைய இரத்த துளிகள் நிறைவாக ஊற்றப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய திருப்பலியானது மரிய பிரின்சி குடும்பங்களில் பிள்ளைகளின் படிப்பு சீரியல் போதையிலிருந்து விடுபடவும் பாஸ்கர் ஷாலினி கணவர் பிறகு வெளிநாடுக்கு செல்ல கடை வியாபார நடைமுறை நடக்க என்பதற்காக பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை கிடைக்கும் பிரிந்தவர் இணையவும் குழந்தை செல்வதற்காகவும் சிஸ்டர் யூஜி நிர்மலா சுகர் நோயிலிருந்து விடுதலை கிடைக்க மரியத்தங்க ஆசிரியை மகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் அனைத்தும் தீரவும் மருத்துவ படிப்பு படிக்கும் மகள் உடல் நலத்திற்காகவும் மரிபுஷ்பம் மகள் அறையில்லா உடல் நலம் மகள் அகஸ்டின் வேலைவாய்ப்புக்காகவும் ஆகாஷ் தம்பதிய குழந்தை செல்வதற்காகவும் ஸ்டார்லெட் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் சீரஸ் டீனா இணைந்து வாழ மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை இறைசித்தம் போல் அமைய வேண்டும் என்பதற்காக டோனி ஜெய்ஸ்ரீ பிர்லா குடும்ப சமாதானம் இடமாற்றம் கிடைக்க டேனியல் ரூஃபஸ் பத்தொன்பது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும் ஜார்ஜ் விட்டோ ஆண்களை காட்சிக்காகவும் இத்திருப்பதியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இணைந்து நம்முடைய கருத்துக்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒருமுறை திருமகனின் உயர்மதிப்புள்ள திருத்தத்தால் மனித இனம் முழுவதும் மீட்டெழுகிறேன். எங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வல்லமையான இரத்தத்தால் மீட்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். இவ்வாறு எங்கள் வீட்டின் மறைபொருளை நாங்கள் இடையாக நினைவு கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகர் அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 5:8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயது 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியனான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி,
கொட்டையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அன்பு எய்வதில் வல்லவனானான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 28 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரை அடைந்து கதநேரர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து
தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளினுடைய உடல் நலத்திற்காகவும் அவர்களுடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக அமைய வேண்டும் என்ற தாகத்தோடும் நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமகன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகி இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல உடல் நலத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், வளர வேண்டும். பெரியோருக்கும் சிறியோருக்கும் எல்லோருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும். பாவமான உலகிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று இயேசுவினுடைய இரத்த துளிகள் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் நின்று மக்குளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரம்பருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கத்தோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விடுதலையின் நாயகனே இறைவா, எங்களை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மணிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசுக்கு இத்தகையோருக்கே என்று சொன்ன ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்து வரல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும்.
நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுத்து நீரூற்றாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையை நினைவாலே. அம்மா இதயம் மகிழுதமா.